எனக்கு காது நல்லா இருக்குதியா அவர் பார்த்து எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் கொஞ்சம் அங்க வெளியே இருங்க பாட்டி அந்த பெஞ்சில் இருங்க கூப்பிடுறேன் தந்தை பேப்பர்னா தந்தை சரி சரி அவ்வளோ ப்ரொபோசலே வாங்கி இந்த லெட்டர் வாங்கி அவங்க திரும்பி கிளியரா கேட்கணும். என்னன்னா இவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க சார், என்ன பண்ணணும் நாங்க சரியா இவங்க இந்த மாதிரி ஆர்டர் வந்துருக்கு. ஆனா வந்து எனக்கு பில்டிங் கட்டுறதுக்கு இடம் இல்லை, ஃபுல்லாவே ஆக்குப்பைடா இருக்குது, ஒரு இடம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து வெட்டி இது பண்ணுறதுக்கு இடம் இல்லை. நாங்கள் கிளியராக திரும்ப ஒரு தடவை கூட நான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். இதெல்லாம் தபால் அப்படியே அனுப்பி விட்ருக்கேன். அவங்களுக்கு தனியாக அனுப்பி விட்ருக்கேன், குரூப்லேயே போட்டு விட்டு தகவலை சொல்லிட்டேன். அவங்க வந்து ஆனால் இப்படி பெட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இடமுமே இல்லைன்னாங்க. திரும்பி ஒரு தடவை கூட ரிட்டனாக எழுதி வாங்கிட்டு அங்கே சென்னையிலையும் பேசிட்டேன். கேட்கறது எல்லாமே எழுத்து மூலமாக தான். சரி நீங்கள் லெட்டருக்காக அது கூட ஃபோன் பண்ணி அங்கே கேட்டுக்க, சென்னையில் கேடு. சரி லெட்டராக வாங்கி நம்ம அங்கே சரி சார் சொல்லுங்க. இவங்க அம்மாயை பார்த்துட்டு இருக்காங்க, இளைய பையன். சொல்லுப்பா. அம்மா வந்து முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் தான் பார்த்துட்டு எனக்கு கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இப்போ என்னென்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அப்படி தலையில் ஸ்ட்ரோக் ஆகிட்டு நிறைய இடத்துல ரத்த அடைப்பு. அதில் என்ன இந்த பிள்ளைங்க வந்து யாருமே மீதி உள்ள 5 பிள்ளைங்கள யாருமே வந்து பாய்க்கிறதில்லை. ஏன்னா இல்லை நான் கடைசி மூத்தவர் இவர். எனக்கு வந்து மண் இருக்குது, ஆனால் இது வீடு இது வரைக்கும் வைக்கல. ஏன்னா வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் பேஸில் வேலை பார்த்துட்ருக்கேன், சுரேஷ். அப்போ எனக்கு வந்து டியூட்டி அங்கங்கே போடுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே அங்கங்கே போடுவாங்க. அப்போ கடைசியாக நான் வந்து புதுக்கடையில் இருந்தேன். புதுக்கடையில் டியூட்டி பார்க்கும்போது எல்லாருமே இவங்க வீடெல்லாம் பக்கம் தான். ஒரு வார்த்தை கூட என்ன ஆகுதுன்னு வந்து பார்க்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. இவர் மாதந்தோறும் 1000 ரூபா தருவார். யாருக்காவது ஜிபேயில் போட்டு விடுவார். எல்லாம்படிக்கு வந்து பார்க்கவோ எடுக்கவோ இல்லை. அதுதான் இப்போ வந்து அம்மாவுக்கு கடைசி ஒரு 1 மந்தாட்டு ஸ்ட்ரோக் ஆகி ஆசாரிபுரம் மெடிக்கல் காலேஜில் எப்படி ஒரு 10-15 நாளுக்கிட்ட வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போகிறதும் சரியாகலை. திரும்ப நான் இந்த திருவனந்தபுரம் அனந்தபுரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இப்போ கடைசி ஒரு 9 நாள் வச்சு பார்த்தேன். இப்போ கொஞ்சம் அப்படி இருக்காங்க. ஆனால் 2 மணிக்கு ஃபீடிங் தான், எல்லாமே மூக்குழி போட்டு எல்லாமே பெட்டு தான், படுக்க தான். நான் தான் கவனிச்சிட்ருக்கேன். இன்னும் இது வரைக்கும் என்ன யாது ஒன்றுமே பார்க்கல. 5 பேர் மொத்தம், என்னோட சேர்த்து 3 ஆணு 3 பெண்ணு. இவர் ஆமாம் இல்லை மொத்தம் 6 பேரில் 3 ஆணு 3 பெண்ணு. மீதி உள்ளவங்க 5 பேர், நான் 6வது. அம்மா பார்க்க நேரம் இல்லை, நல்ல இல்லை. ஏன்னா வீட்டில் மனைவி கிடையாது, நான் தான் 2 பிள்ளைங்க தான். வந்து நான் காலத்தை வந்து சோறு வச்சுட்டு போவேன். அப்படி வந்து பிள்ளைங்க டியூஷன் விடணும். என்னது அம்மா இருக்கிற இடம் கொஞ்ச நாள் புதுக்கடையில் இருந்தேன், கொஞ்ச நாள் பேர்கிளம்பியில் இருந்தேன், கொஞ்ச நாள் எனக்கு சொந்த வீடு. நான் வாடகை இல்லாமல் அவங்க சொந்த வீட்டில் விடல. அவங்க முன்னாடி அடித்து வரட்டுங்க, அவங்க மனைவி அடித்து ஒன்றும் மிரட்ட இல்லை மேடம். நான் கேரளத்தில் இருந்தாங்க. ஏன்னா மனைவி சுகம் இல்லாதப்பறம்
விழிச்சு இங்கே குளிச்சுக்கெல்லாம் மாறதுண்டு சாப்பாடு இறந்துருக்கு கேன்சரில். இல்லை இங்கே பாருங்க என்ன பிள்ளை எங்கேயோ படிச்சாங்க. ஆமாம், ஒராள் 11 படிச்சு, ஒராள் 8 படிச்சு. கேன்சரில் இறந்தது. எனக்கு கூலி வேலை 10,000. ஆமாம், இருந்தால் போகும். எனக்கு பரிதாபப்பட்டு எனக்கு கன்றாக்கு ஞாயிறாச்சும் எனக்கு வேலையை தராங்க. ஆமாம், அப்போ சுகம் இல்லாத அதுக்கு முன்னே கிடந்திருந்து ஆப்ரேஷன்லாம் செய்து அதில் கொஞ்சம் மற்ற சகோதரர்களும் 2 பேரும் மாப்பிள்ளை கிடையாது. அவங்களும் வேலைக்கு சகோதரிகளுக்கு சகோதரர் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் பார்க்காரு, நம்பரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவரு ஃபார்ம் இல்லை. இவர் எடுத்து கொடுத்துருக்காரு லெட்டர். நான் நீங்கள் அனுப்பின லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்து நேற்று கொடுத்தேன். ஆமாம், ஏன்னா ஒய்ஃப் இப்போ தான் வேலைக்கு போகிறேன், ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டோர். நான் தான் பார்த்துப்பேன். நான் தான் என் ஒய்ஃபை மாறி மாறி பார்த்தேன். வீட்டில் இவங்க கொஞ்ச நாள் இங்கே இருப்பாங்க, கொஞ்ச நாள் இப்போ எங்கே இருக்காங்க யாருமே தெரியாது. அங்கங்கே இருப்பாரு, அங்கங்கே போறாங்க. இப்போ கன்னியாகுமரி கொட்டாரு. நான் பிள்ளைகளை டியூஷனுக்கு எல்லாம் விட்டுட்டு நான் ஒரு கரைக்கு மீனெல்லாம் வாங்கிட்டு எத்தனை மணி கொட்டாரத்துக்கு இங்க இருந்து நீங்க பஸ் ஏறி போறதா இருந்தா எவ்வளவு நேரம் ஆகும்? 4 எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணிக்கூர் ஆகும். 1 மணிக்குள்ள 5 மணிக்கூர் ஆகட்டும். ஒரு கவி 8 பாத்திரம் இருங்க. ஒரு லீவு நாள், ஒரு வேலை இல்லாத காலையில கூட்டிட்டு ஒரு நாள் போக மேடம் இவன் அங்க போனா சொல்லி வர்த்தான்னு கேட்டாங்க. மேடம் கதை விடுவாரு மேடம், என்ன கதை விடுவாரு. ஆமாம் ஆமாம், அம்மா இப்போ படுக்க ஒரு சுய நினைவில் அன்கான்சியஸ்ல இருக்காங்க. ஃபுட் எல்லாமே மூக்கில் விட்டு தான் போகுது. இல்லை பாசம் இல்லை, இவருக்கே பாசம் இல்லை, பின்ன எப்படி அடுத்தவங்களுக்கு அது ஏதாவது கதை விடுவார் ஏதாவது. மேடம் கதை விடியோன்னு இவன் சொன்னேன். அங்கே வீட்டில் கிடந்தாங்கல்ல இவன் அம்மையாட்ட செஞ்சு கொடுத்து அங்கே நடத்தின நாடகம் என்னத்த ஒரு கிளவி மேடம். இங்கே வேற ஒன்றும் வேண்டாம். கருங்க போலீஸ்ல ஒரு தோசை கல்லுக்கு கேச கொடுத்தவனாகும். ஒரு தோசை கல்லு கருங்க போலீஸ் ஒரு தோசை கல்லு. அப்போ எப்படிப்பட்ட ஆளுங்க பார்க்கணும். தோசை கல்லு அனாவசியமாட்ட தோசை கல்லு கேஸ் கொடுத்து என்ன ஆச்சு ப்ரோ? கருங்க போலீஸ் உங்க அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க? உங்க தம்பி செய்யற தப்புக்கு உங்க அம்மா என்ன செஞ்சாங்க? உங்க அம்மா உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டா ஒருத்தர் எங்க பாரதியா இருக்கீங்க, நீங்க இங்க லோக்கல்ல இருக்கீங்க, ஏன் 1/2 மணி நேரத்துல கொட்டாரத்துக்கு போய் இறக்க போறீங்க? உங்க அம்மா போய் அம்மா எப்படி இருக்குன்னு உங்க பிள்ளையோட கூட போய் பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? நீங்க காசா கொடுக்க பணமா கொடுக்க நேரத்தை கொடுக்கல. ஒரு 1/2 மணிக்கு அங்க போயிட்டு வர்றதுக்கு என்ன உங்களுக்கு? அதுக்கே அவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணி போக மாட்டேங்க. இவரை நீங்க பார்க்க போகணும். இவரே உங்க கூட சண்டைக்காரன்னு வைங்க, இவரு தனியா இருந்துட்டு அவரை ஒருபாடு இவன் பார்க்க விட மாட்டான் மேடம். இவன் இப்ப பேசிய போல இல்ல பாக்க நம்ம மனுவே பார்க்கல மேடம், நம்முடைய மனுவே பார்க்கல. எனக்கு கூட 3 பேர் போனது இது போய் மேடம் போய் இல்ல மேடம், நான் வந்து பார்க்கலன்னு தான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கேன். ஒரு போய் நான் சொல்றேன். அப்ப எப்படி நான் மனு கொடுத்ததே இவங்க பார்க்கலன்னு தானே மனு கொடுத்துருக்கேன். அப்புறம் எப்படி நான் போய் கதை ஏன் வந்து பார்க்கலன்னு ஏன் மேடம்? நான் வந்து சொந்த வீட்டில் இருக்கேன். சரி ஹாஸ்பிட்டலில் இருக்க வரல இருக்காங்க. சரி மருத்துவமனையில் இருக்கும்போது வரல. நியாயம் போல பேச
மேடம் சரி வீட்டில் போனால் போய் மருத்துவமனையில் ஏன் வரலன்னு கேட்க மேடம். நான் போய் பார்த்தேன், நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ ஒத்துக்கிட்டே அதை இது பண்ணு பொய் சொல்லியே பிடிச்சாரு. இந்த புதுக்கடையில் இருந்தாங்க 3 சகோதரி என்ன வந்துருக்கு? மிரட்டி என்ன மிரட்டுனு என்ன மிரட்டுனு என்ன மிரட்டுனு சில்லு சில்லு யோசித்து சில்லு சில்லு செல்ல அப்படியாடா நான் இங்கே விளையாட்டு பேசுங்க. அவன் யோசிக்கான். 3 கூட பரப்ப மேடம் 3 கூட பரப்ப சேர்ந்து பார்க்கவே இல்லை மேடம் இது போய் சும்மா இருங்க அவர் பேசுறது. நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. அவர் சொல்லும்போது அவரை பேச சொல்லுங்க. அவர் ஏதோ ஒரு மனசுல வச்சிருக்காருல அது சொல்லட்டும். 3 கூட பரப்புவா சேர்ந்து போய் ஏன்னா கூட பரப்பா விழிச்சாங்கல்ல சின்ன பரத்தாங்க. அது நாங்கள் போனாவில்ல எங்கள்கிட்ட இப்படி மிரட்டுனா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சாணி காலையிலன்னு உங்களை கேஸ் கொடுப்பாங்க. இப்படி இருக்கு மேடம் 3 கூட பரப்பா போய் சேர்ந்து பார்த்தது யார் உங்ககிட்ட சொன்னது? ஏன் சரஸ்வதி சொல்லிட்டு ஏன்னா கூட பரப்பு சொன்னேன். வந்திருக்காங்களா சார்? அவைய வரையில அவையோட மாப்பிள்ளை கிடையாது, அவைய அண்டியாவுக்கு அப்போ அவையா 2 பட்ட பிள்ளைன்னு இந்த பாக்கியம் தான் அவையா. அதனால அதுக்கு வேலைக்கு போயிருக்கு. சரி இப்போ வந்து உங்க அம்மாவை பாக்குறது மட்டும் பிரச்சனை உண்டா? இல்லை என்ன ஒரு பிரச்சனை அவங்க வரலன்னு இன்னைக்கு இவர் சொல்றாருல்ல, இன்னைக்கு நீங்க போய் உங்க அம்மாவை அம்மாவுக்குன்னு நினைப்பாரு, இவருக்கு வேண்டியோ இவர் ஒய்ஃப்க்கா வேண்டியோ நீங்க ஆபீஸ் நம்பர் நீங்க வேணா அங்க போயிட்டு தான் அம்மா வாய் வழியாதுன்னு சாப்பிடும் மூக்குல ஏதாவது பல வர்க்கங்கள்னா ஜூஸ் போட்டு கொடுக்கணும். ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதுளை கார்லிக்ஸ் எல்லாம் சுகர் உண்டு. அப்ப ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இன்னைக்கு போங்க. இது முடிச்சிட்டு அந்த அவருக்கு நம்பர் எப்படி பார்க்க? அவருக்கு நம்பர் வாங்க முடியாது. இல்லை எனக்கு தெரியும். என்கிட்ட அவங்க தரவும் மாட்டாங்க. மேட்சும் இல்லை. அக்கா மாதிரிலாம் வந்து எப்படி உங்க அம்மா பார்க்க? மேடம் இவங்க வரலன்னு தான் நான் கம்ப்ளைண்டே கொடுத்தது. வரட்டு தாராளம் வரட்டு வந்து பார்க்கட்டு. அம்மா ஒரு ஒரு வார்த்தை பார்க்கட்டு மருத்துவ செலவுக்கு மேடம் இப்போ ஒரு சவாரி விழிச்சா இன்னும் ஒரு சகோதரி தான் விழிச்சேன். ஹலோ கமலபாய் என்ன மேடம் பேசணும் என்ன? கமலபாய் முத மக அது இப்போ வரணுமான்னு கேட்குறேன். வர சொல்லுங்க. மேடத்துக்கிட்ட முடிக்கும் பேசுகிறேன். நீங்க இங்க வந்துட்டு இல்லையா? இல்ல நீங்க எல்லாரும் உங்க அம்மையை போய் பார்க்கல. நீங்க 3 சகோதரியும் அதான் மேடம் அண்டேஸ் இல்லாதாங்க. அதுதான் புரியுதுமா. நீங்க காரணம் ஒன்றும் சரி உங்க அம்மாயா போய் பார்க்கறதுக்கு என்ன? நீங்க உங்க அம்மாயே போய் பார்க்கறதுக்குமா உங்க பேசணும்ல உங்களுக்கு பிடிக்காது. இப்ப கொட்டாரத்துல இருக்கவங்க அண்ணன் என்ன இப்போ நீங்க எல்லாரும் போய் பாருங்க. அவங்க அம்மா லாஸ்ட் கட்டத்துல இருக்கும்போது போய் பாருங்கம்மா ஒரு நாள். இல்ல போட்டாலும் சரிதானே, எல்லாரும் அவங்களுக்கு தானே டியூட்டி. இது நம்ம யாரு மேடம் போடுறது? இப்ப நமக்கா இது டியூட்டி இதெல்லாம் போடுறது? இப்ப கொட்டாரத்துல இருக்காரு. அவர் வாடகை வீடுலம்மா வாடகை வீடானால அவர் இருக்காரு. எங்க அம்மா யாருமே வந்து பார்க்கலன்னு. இப்ப கொட்டாரத்துல அட்ரஸ் தெரியுமா அவருக்கு? ஆமாம் கொட்டாரம் பெருமாள்புரம் அதில் வந்தால் தெரியும். மெயின் ரோட்டில் தான் மேடம் இருக்குது. அவங்க மடிச்சு அது நீங்க எல்லாரும் அதுதான் பெட்டிஷன். நீங்க யாருமே அவங்க அந்த இளைய தம்பி வீட்டுல இருக்க அம்மாவே பார்க்கலன்னா கம்ப்ளைண்ட். உதவித்தொகையும் வேணாம். ஆயிரம் நினைச்ச அம்மா 5 நிமிஷத்துல பார்க்கல. எங்க இருக்கான்னு தம்பியா இருக்க நம்பர் வாங்கிட்டோன்னு கூப்பிட்டீங்களா? சரி இவர்கிட்ட இப்ப சொல்லி கொடு. எங்க நீங்க எல்லாருமே போய் பாருங்க ஒரு நாள். மேடம் மருத்துவ செலவு அதில் வச்சிருக்கேன். ஆசாரி பள்ளத்தில் ஏற்கனவே 2 வாரம் இருந்தது. பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கவே நல்லது. ஆமாம் மேடம் பிழைச்சது. அம்மாயை போய் பார்க்கலாம். அம்மாயை பார்க்க 3000 3000 கலெக்டர் அது நம்ம பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு அவங்க கொண்டாட்டி நான் நேற்று சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னாச்சு. அதை அதையே பார்க்கலாம்.
ராஜன் உள்ள காரணம் அங்கே பார்த்துருக்கேன். நீங்கள் வேறீங்க உங்களுக்கு உள்ள கடமை அதுதான் அது அந்த இதே இப்போ வாயில் வந்து பார்த்தீங்களா நீங்க பார்க்கலன்னு தான் கம்ப்ளைண்ட் அவருக்கு வாயில இருந்து வந்தா பார்க்கலாம். நான் பொய்யா சொன்னேன். நான் சொன்னதான் இப்போ அந்த காம்ப்ளெக்ஸில் கேமரா இருக்குது அதை எடுத்தால் இப்போ வந்தாளான்னு தெரியும் அதில் நான் அதை கேமரா எடுத்து தருவேன். இல்லை மேடம் போய் போய் இவர் சொன்னார்ல நீங்கள் வராததான் கம்ப்ளைண்ட் அவர் பேசும்போதே தெரியுதுல உண்மை இவங்க வரல. நீங்க கலெக்டர் ஆபீஸுக்கு தான் வேறுங்க நமக்கு இங்க வந்து போகும். ஆமாம் கொடுக்கணும் தரணும் மேடம் கண்டிப்பாக தரணும். உயிரை காப்பாற்ற மெடிசன் மருத்துவ செலவு தரணும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக தரணும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு முடியும். சரி எங்க போய் நீங்க என்ன போய் உங்க அம்மாவை பாருங்க. நான் அட்ரஸ் எழுதிட்டேன். லேண்ட்லைன் நம்பர் இருக்குங்க. ஏதாவது இஷ்யூ இருக்குதுன்னா நீங்க மற்ற ரெண்டு இதுலயும் மேடம் மருத்துவ செலவு இருக்கா இவருக்கு மருத்துவ செலவும் எங்களுக்கு அம்மைக்கு இவ்வளோ மருத்துவ செலவும் தரணும் 5 மக்களுங்க கண்டிப்பாக தரணும். இது வரைக்கும் வரல கவர்மெண்ட் ஆசாரி வளர்த்துலேருந்து வரல. இன்னும் வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட்டில் பிழைக்காது மேடம். ப்ரைவேட்டில் இந்த திங்கள் சந்தையில் ஆறுமுகம் ஹாஸ்பிட்டலில் போகலான்னு நிறைய பேர் பக்கத்துல எல்லாம் சொல்லியாங்க. ஆனால் இவங்க வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்க. நான் வந்து அட்மிஷன் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களை வந்துருந்து பார்க்கணும். ஆமாம் ஆமாம் ஏன்னா அம்மா இல்லை மேடம் இவருக்கா போனால் அதுக்கப்புறம் இவரு 1200 ரூபா சம்பளம் ஒரு நாள். எனக்கு 1100 ரூபா சம்பளம் தான். நான் ஒத்துக்கிட்டேன். இங்கே இப்போ நான் போய் சொன்னாலும் இங்கே நான் எல்லா இடமும் கொத்த மாதிரி இஷ்டம் பெறணும். அதனால உங்களுக்கும் தெரியும். மேடத்துக்கு வீட்டில் வேலை இருந்தாலும் மேடத்துக்கு தெரியும் சம்பளம் 1100 ரூபா சம்பளம் நான் வேலை போகிறேன். ஆனால் எனக்கு மனைவிக்கு நான் ഒരുപാട് பணம் செலவாக்கி என்னை வீடு லோனுக்காக எடுத்து நான் செய்தது. என்ன கொண்டு கொடுக்க முடியாது. இந்த 1000 ரூபா தான் நான் மாதம் கொடுப்பேன். 1000 ரூபா மாதம் தோறும் அது நான் மனுவில் எழுதிருக்கேன் மேடம். ஒரு 1000 ரூபா எனக்கு அதுக்கு மேலே என்ன கொண்டு முடியாது. எனக்கு பிள்ளைகள் படிச்ச வச்சுக்க நான் ஐயோ மற்ற இவர் மட்டும் 1000 ரூபாய் ஏதோ சண்டை பிடிச்சு தர மற்ற பிள்ளைங்க பாக்கிறதும் இல்லை பைசா தாரதும் இல்லை. என்னது 500 ரூபா மல்லிகை தந்துட்டு இப்போ தரையிலையா? முன்னாடி ஒருக்கா ஃபெஸ்டிவலுக்கு ஏதோ தந்தா இந்த பொங்கலோட அதுக்கப்புறம் தாரது தந்தவுள்ள எவிடன்ஸ் இருக்கா? இல்லை இவர் வந்து இவர் வந்து ஜிபேல போட்டு விடுவாரு எவிடன்ஸ்னு. பாத்துடுங்க மேடம். இதுதான் இவங்க பேச்சு. இல்ல மேடம் முதல்ல வந்து பாக்கும்போது நீங்க அங்க பிரச்சனை பண்ணுவீங்க. இல்ல அதனால இல்ல அப்படி பிரச்சனை அந்த பாசமே அது அம்மாவை எப்ப வீட விட்டு வெளியில இறக்கியாச்சு அதோட பாசம் முடிஞ்சு. அவங்க பாடி இருக்காங்க. நீங்க முதல்ல சகோதரர்கள் அப்படின்னு ஒரு எண்ணமாவது வரணும்ல மனசுக்குள்ள. நீ வரும்போதே எவிடன்ஸை கொண்டு வா போட்டோ. இல்ல அவரு அதுக்குதான் ஜிபேல போடியது. அதனால நான் சொன்னது அவரு ஜிபேல போடியது கையில தர மாட்டாங்க. புரியுதா மேடம்? என்னன்னா 4 வருஷம் படிச்சீங்க எனக்கு எழுதுக்கும் படிச்சுக்கும் தெரியாது. யார்கிட்ட கொடுத்து போடியது. அப்ப எனக்கு ஒரு தம்பி அது என்னன்னா கையில தந்தா நான் தந்ததா இல்லையா அதுக்குதான் நான் சொன்னது ஜிபேல. அதனாலதான் ஜிபேல அவர் போடுவாரு. மேடம் நீங்களே ஒரு நம்ம வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு தாயை வந்து பார்க்க முடியல. படிச்சுக்கே தெரியாது. என்ன வேலை செய்யறாங்க? மத்த 3 சகோதரிகளும் என்ன முடிச்சு
அவங்க அண்டி இல்லை ஒரு வார்த்தை வந்து அம்மா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை பேசினா கூட அதோட அந்த இது வராது. பாப்பாங்க பேசுவாங்க. நீங்களும் முதல்ல அண்ணன் அக்கா அப்படின்னு நினைங்க. யாரோ ஒருத்தர் மாறாங்க போறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. சரியா? முதல்ல இதை நீங்க கொஞ்சம் பிரேக் பண்ணாலே மற்ற இன்னொரு நபர்கிட்ட இப்போ ஆஃபீஸில் எத்தனை பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக பேசுவீங்க நீங்கள் அப்படிதானே? நம்ம ஆஃபீஸில் பிடிக்குதோ பிடிக்கலையோ பேசுகிறோமா இல்லையா? அப்புறம் என்ன கூட பிறந்த அண்ணனோ அக்காவே அது அன்னைக்கு முடிஞ்சு வேணாம், இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. அது தேவையில்லை. அப்போ பைசா ஏன்னா இல்லை அம்மாக்காக மதி எனக்காக வேண்டாம். அம்மாவுடைய மருத்துவ செலவு தேவையே வேண்டாம். அவர் எப்படி அம்மாவை பார்க்கறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வருவார் சொல்லுங்க. அம்மாவை வராதனால தான் நான் இப்படி பேசுவேன். வந்தாச்சுன்னா நான் இப்படி பேசவே மாட்டேன். ஒரு நாள் இவர் வந்து பார்க்கலாம்ல. இல்லை ஒரு நாளாவது வந்து இல்லை மேடம் சரி ஒரு நாளாவது வந்து அம்மா என்ன அதுன்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா மேடம்? இவருக்கு என்ன 35 மேடம்? இல்லை இல்லை 35 இருக்கான் மேடம். இவருக்கு இல்லை மேடம் இருக்கட்டும். ஒரு நாள் வந்து அம்மா என்ன ஆகுதுன்னு இவரால் பார்க்க முடிஞ்சாங்க. இதுக்கு முன்னே ஏன் வரலன்னு கேளுங்க மேடம். நான் ரெடி விரட்டு வந்து பாருங்க. அதானே தேவை நமக்கு, அதானே தேவை. ஆனால் கான்சியஸ் இல்லை அம்மாவுக்கு. விரட்டு அம்மாவை பிடிச்சிக்கிட்டே கதை ஓட்டாதீங்க. அம்மா இப்போ எப்படி இருக்காங்கன்னா அவங்க பாட்டுக்கு இருக்க போறாங்க. இனி இருக்க போறது நீங்க தானே. அண்ணன் தம்பின்ற உறவு உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். அம்மா இருக்க வரைக்கும் நீ வா, அதுக்கப்புறம் போயிடு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? சரி மேடம். அப்புறம் மருத்துவ செலவுக்கும் ஏதாவது தர சொல்லுங்க மேடம். செலவு அவர் சொல்றாரு எனக்கு 1000 ரூபாய் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நல்லா கொடுக்க முடியாது. அவருடைய சம்பாத்தியத்துல அவர் பிள்ளைய பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஃபேமிலி இருக்குல்ல, அக்கா தங்கை எல்லாம் வரும்போது பாருங்க. எனக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குல்ல மேடம். நான் இப்படி எல்லாரும் 5 பேர் பெத்த மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் அம்மையை பார்க்க முடியும். 1000 ரூபா தேவை அது மேடம். சப்போர்ட் பண்ண இவர் மாசம் 1000 தர ஒரு சகோதரி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட நீ அன்பா பேச உங்க அம்மா வந்து பார்க்க தான் போறாங்க. ஆளாட்டுக்குள்ள ஹெல்ப் இருக்கும், கொஞ்சம் வரும்போதும் கொடுக்கும். அதுக்கு எல்லாரும் 2 பேரும் எல்லாம் வசதியா சொல்லலாம். ஆமா அவருக்கு நம்பர் தான் தெரியாது. இப்ப அந்த வெளிநாட்டுல உள்ளவரை கொஞ்சம் நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி மேபி அவர் கொடுக்கலாம். யாருமே நம்பர் வாங்கி கொண்டாருங்க. நீங்க அது வந்து அவன் செய்வான். அந்த மனைவி யாரும் பேசுங்க, மனைவி வந்ததெல்லாம் அப்படிதான். இவருக்கு மனைவியும் சரியில்லை, அதனால சரி மேடம். 25 வயசு மாட்டு ஒரு ஃபேமிலி இல்லை இல்லை நான் சொல்லி எனக்கு இங்கே வந்து அவர் ஞானியை போல பேசுவார்ல, அதனால தான். இல்லை ஆஃபீஸில் உரிமை இருக்கிறனால தானே பேசுறீங்க. அண்ணன்றனால தானே பேச முடியுது உங்களுக்கு. வேற யாரோ உங்க கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் உங்க மனைவி சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா இந்த மாதிரி ஒரு வார்த்தை? அப்படி எப்படி உங்க அண்ணன் எப்படி பேசுறீங்க? உங்க அண்ணன் தானே. அப்படி எப்படி உங்க மனைவி சரியில்லை அவங்க மனைவி சரியில்லைன்னு சொல்றீங்க? அப்படி சொல்லக்கூடாதுல்ல. முதல்ல நீங்க சொல்ற வார்த்தையில தான் பிரச்சனை வருது. அதனாலதான் இவ்வளவு தூரம் அந்த வார்த்தையை மாத்துனா அன்பா சேர்ந்து வாழக்கூடிய வழி இருக்கு. அந்த நோஷனத்தை எப்படி கம்ப்ளீட் பண்றோம்? உங்க வீட்டுல இது சரியில்லை, நீ சரியில்லை, நீ பைசா தர மாட்டேன், இப்படி அவங்க வீடை விட்டு வெளியில இறக்குனதுதான் நான் சொன்னேன். அதனாலதான் இவ்வளவு தூரம் பிரச்சனை. நடந்து முடிஞ்சது நடந்து அவர் இறங்கி வராரு, உங்க அம்மா பார்க்க வரேன்னு சொல்றாரு, சகோதரி வரேன்னு சொல்றாரு, சேர்ந்து சரி வர சொல்லுங்க. இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு வராங்க. சரி நான் பேசுறேன். அவங்க வந்து மனு கொடுத்த பிறகு வந்து பார்க்க வராங்க. விரட்டு வந்து பார்க்க அவ்வளோ. இல்லை நீங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அவர் வராரு. அவருக்கு சொந்த ஒரு இதில் வரல, புரிஞ்சுக்கிட்டேன். சரி வரட்டும் மேடம். வர இல்லை சரி ஓகே. சரி ஓகே ஓகே மேடம். நீங்களும் வேலைக்கு போறீங்க, உங்க ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க, 2 பேருக்கும் தனியா உங்க அம்மாவை பார்க்கறது கஷ்டம். அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து வர்றது போறது அப்படி இருந்தா ஆளுக்கு ஒரு பக்கமா பேசும்போது அப்படின்னு ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும்ல.
நீ எடுத்தோன்னே நீ இது நாள் வரைக்கும் வரல, நேற்று வரைக்கும் வரல, முந்தானத்து வரைக்கும் வரலன்னு சொல்லி நாளைக்கு வர மாட்டாங்க. மொத்தத்திலே அவங்க வரமாட்டாங்க. இனி இப்போ பாருங்க, இன்னைக்கு வாரன்னு சொன்னாரு, இவர் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வாரன்னு சொல்லியாரு. அவங்களுக்கு லீவு ஞாயிறு அத்தியாவசியில இருக்கவங்களுக்கு லீவு ஞாயிறுல இப்போ தானே இவர் சொன்னாரு, என்ன வந்துட்டு இருக்காங்க. வர சொல்லுங்க. நீங்க சரி வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து போனா சரி. நல்லா இருக்கும்னு சொன்னதால அவங்க சரி வரட்டு. நீங்களும் உங்க வைஃபும் வீட்டுல இருப்பீங்க. ஆமா, இருப்பேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணி நீங்க பேசுங்க. சண்டை போடாம சமாதானமா பேசுங்க. உங்க அம்மாவை பார்க்கணும்ன்றதா எல்லாருக்குமே நோக்கம். யாரும் உங்க அம்மாவை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. அதுதானே உங்களால முடிஞ்ச ஒவ்வொருத்தராலும் முடிஞ்சதை வச்சு உங்க அம்மாவை பாருங்க. சரியா? தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. நீ இவ்வளவு நாள் வந்தியா, என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாது. வந்த உடனே நீ இன்னைக்கு வந்தியா, நேற்று வந்தியா, முந்தானத்து நான் தானே பார்த்தேன், இல்லை நீ வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க. சரி, போயிட்டு வாங்க. நீங்க உங்க சகோதரிகளை கூப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்க. சரி மேடம், நான் அந்த அட்ரஸ் எழுதி கொடுப்பேன். நாளைக்கு அது வேற சமாதானமா போங்க. தம்பி பேசுறாரு, நீங்களும் கூட கூட பேசாதீங்க. சரியா? நாளைக்கு அது வேற அதனால நீங்க கொஞ்சம் தம்பிட்டையும் கொஞ்சம் பொறுமையா இருந்து அதுல அட்ரஸ் தானே, அதுக்கு அட்ரஸ் தானே, அதுல எழுதிருக்கேன். சரி, ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன். விசாரணை வந்துருக்கு. சரி சரி சரிப்பா. ஓகே மேம். கொஞ்சம் சமாதானம், உங்க அண்ணன் உங்க தம்பி மாறி மாறி இருந்தா ஒரு சமாதானமா பேசுவோம். சரியா? சரி, போயிட்டு வாங்க. சரி, ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டாங்க. சரி. அவர் நீங்க எழுதி தரணும். நீங்க வாங்க. இந்த மாதிரி போவேன், அம்மா அப்பா பேப்பர்லாம் வெளியே எழுதி தரணும். நீங்க எழுதி